சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டிருக்கான், எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்பா. என்னய்யா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்கற. ஐயோ, ஓடியாங்க. ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. அம்மா ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா அட இருயா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா அம்மாடியோ. அம்மா அம்மா இந்தாயா பாத்திரத்தை எடு. தாய பழக்கல ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படியாண்டு வளர்க்க மாட்டேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். என்னையாது? ஏயா ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டிய. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா. காலப்புடி. கதவுல மோதிராத. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தச்சடியா? கொஞ்சம் எடு. என்ன அது கொஞ்சம் கூட விவசாய இல்லாம? சிந்தைய வர மாட்டேது. இந்த உன் தச்சனை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏன் இல்ல 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா, கோழிக்குட்டி விளாண்டு நம்ம அப்பட்ட பறிச்சது. நீட்டியா? எத? ஆனா கைய நீட்டியா? அதானே காலன்னு நினைச்சேன். மலையாள பகவதிய மனம் தெரிந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகவ சொல்லணும், மத்தூரு கழிய நீ மனங்குடிர. முடிஞ்சதா? இது நாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிட்டு தான் இருந்த. இனிமே அந்த கதைலாம் எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு. நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ, கொஞ்சம் எடுத்து வந்து தரேன். மகராசா, சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா இருயா. என்னம்மா? அந்த சேலை எடுத்துட்டு வாடா. அம்மா, என்ன சேலமா? எத்தனை சேலடா வச்சிருக்கேன்? இருக்கிறது 2 சேலை. சீக்கிரமா போடா. ஈர துணியோட நிக்கிறேன், மாத்திக்கிறோம் போடா. அம்மா, உனக்கு ஒண்ணும் புரியாத. அந்த சேலை எங்கடா? அம்மா, என்னடா வந்தும் போயும் சேலை எங்கடா? அது வந்துமா சோசிகாரி கொடுத்துட்டேன். சோசிகாரிக்கா? எதுக்கு? எதுக்குடா கேக்குறல்ல? அது எனக்கு சோசியம் பார்த்துச்சு. எனக்கு சரசுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்குன்னு சொல்லிச்சுமா. அப்படியே எனக்கு ஒரு சேலை துணி இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ ஐயோ, அட பாவி. உருப்படியா இருந்தது அந்த ஒரு சேலை தான். அதையும் தூக்கி கொடுத்துட்டே. இப்ப எதடா நான் கட்டிக்கிறது? உன்னால லாபம் தான் இல்லைனாலும் நஷ்டம் பண்ணாம இருக்கலாம்ல. இப்படியே உன்னை விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 4 காசு சம்பாதிச்சு வந்தாதான் இனிமே இந்த வீட்டுல உனக்கு சாப்பாடு. என் முகத்துல முழிக்காத, போடா வெளிய. அம்மா, நிஜமா தான் சொல்றியா? நிஜமாவது பொய்யாவது, போடா வெளிய. நான் போறேன். போடா. அதுக்கு சரசு, இந்த பைத்தியம் எப்பதான் விட்டு தீருமோ? அம்மா, கூப்பிட்டியா? போய் தொலையடா. என்னடா சாம்பாரு, கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுன்னா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா
இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவுன்னு. அந்த பொண்ணு அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. ஏய் சாம்பார், ஏன்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சிட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்போ உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தாங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன கைய நீட்டுமா. எதுக்கு? நான் சொன்ன கேட்கணும். கைய நீட்டு சொன்னா நீட்டணும். இந்தா இந்தாமா. எதுல அவ்வளவு பணம்? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. என் ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்பிள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துக்கிட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்ச? சரி சரி, சோறு போடு. நான் பசிக்குதுன்னு சொல்றேன், அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லடா, இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா 10 குழம்பு வச்சிரு. வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இருமா சொல்றேன். சாப்பிடுறீங்கள, அது என்ன? போடுறாங்க. அது கொஞ்சம் வை. அது என்ன அப்பளமா? அது வைக்கிறது ஏன் 2 வைக்க கூடாதா? இப்ப சொல்லுடா. வேர்க்குதுல்ல, வீசணும்ல. சும்மா உட்காந்துருக்க, வீசுமா. அம்மாவுக்கு வெறுமை பத்தாது. இப்ப சொல்லுடா கண்ணே. சொல்றேமா, அந்த தயிர் கொஞ்சம் ஊத்து. அந்த ஊற வைமா, வைமா. இப்ப ஆள் சொல்லுடா கண்ணே. சொல்றமா, நீ காலையில சொன்னல 4 நாள் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் சாப்பாடு கூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கூடத்தை கொண்டு போய் அடை வச்சு வந்துட்டேன். அம்மா, அதுல நான் ஒரு பைசா கூட எடுக்கல. வேணா நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. அம்மா நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. உன் வீட்டு செப்பு கூட. ஐயோ, என் தலையெழுத்து. என்ன பெரியவரே, என்ன பத்த வைக்கிறீங்க? பீடி பத்த வைக்கிறேன். கண்ணு சரியா தெரியல, காத்து பட்டு பட்டு அணைஞ்சு போகுது. நான்லாம் எதுக்கு இருக்கேன்? வயசான காலத்திலேயே கஷ்டப்படுறீங்க. குடும்ப பத்த வச்சு தரேன். இந்த உங்களுக்கு விரும்பி பத்தாது. மண்டு மண்டு கிணறு கண்ணு தெரியாது. 2 இழுப்பு இழுத்துற வேண்டியதான். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். நீ வரல? நீங்க போங்கடி, நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வரேன். கெண்டவன் கடிச்சிட்டு போகுதுடி. பொழுது சாய போகுது, சீக்கிரம் வந்து சேரு. சரி, மெட்ராஸ்ல இருந்து விளாச்சே, ஆசை தீர குளிச்சுட்டு வரட்டும். வாங்கி போலாம். என்னப்பா இருமுற? ஒண்ணுல பெரியவரே, யாரும் நினைக்கிறாங்க. வேற யாரும் நினைக்கிற, நான் தான் நினைக்கிறேன். இப்படி குடு பீடிய விட்டா நீயே பூரா எடுத்துற போல் இருக்கு. கிரடு பாத்துட்டியா? இந்த பெருசு என்னோட உனக்கு புத்து ஜாஸ்தி. ஒரு சோடா கொடுமா. மன்னாரே, நேத்து நம்ம ஊர் ஆத்தங்கரையில ஒரு அருமையான லவ் சீனை பார்த்தேன். கண்கொள்ளா காட்சி. அப்படியா? யாரா அந்த ஹீரோ ஹீரோயினே? நம்ம சரசு அவங்கிட்டயா? இந்த காலத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் வரும்னு தெரியா போச்சு. அவளுக்கு தேவை ஒரு ஆம்பளை. அவன் அழகா இருந்தானா அசிங்கமா இருந்தானே? போடா. கையடியா, உன் பொண்ணை பத்தி தான் ஊரே தம்பட்ட அடிக்குது. நீ என்னடா எங்களை அடிக்க வர்ற? ஊரே தம்பட்ட அடிக்குதா? போ. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோல சொல்லிடுவாங்க. கவுண்டர் கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா, என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது, போடா. அழகு, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியம் சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு,
இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. அழகு, நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுறேனே, உண்மைதானாப்பா? நீ என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே, உண்மைதானா? சொல்லுப்பா. நான் மானத்தோட வாழ்ந்தவப்பா, வெளியில தலை காட்ட முடியலையே. சொல்லுப்பா, சொல்லு. சொல்லு. அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பார்த்தது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாளை கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ், உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விழவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய்த்தானே தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது பிறகு அருணா கௌதம் தான் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணாக்கரே கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அழகா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க. கல்யாணத்துக்கு நான் வர்றேன். கொஞ்சம் நியாயம் சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிரு. அடிச்சுட்டேடா. டேய், ஜான் காட்டா காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா இருந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? காட்டிட்டேன்டா. அடே அப்போ, நான் ஜான் கட்டேன், காசு கூடா. டேய் நாளைக்கு எங்க ஆத்தா சுருட்டு வாங்கி கொடுத்த காசு தாண்டா வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும், காசு கூடா. இவன் பூ வாங்கி கொடுத்தா அவன் வச்சுக்க போறான். டேய், ஏதோ பேச அடிச்சு பண்ணுவேன். என்ன அடிச்சிருக்க? அவளே மண்டே பாரு, குட்ட கத்திரிக்கா. என்னையா கவுண்டர்? என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம் தான் பணம் வாங்கினேன். ஆனா கடமார்க்கு வாங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை வரைக்கும் இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்க எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப வேண்டிய அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காது. இவதானா? இதுக்கு எங்க வீட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க? உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா நான் உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சா, 7 கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா. மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசலை கூட்டணுமா, கோலத்தை போட்டோம். சரசு, நேத்து உன்னை அம்மா திட்டுச்சுல்ல, நீ ஒரு வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணாம்.
அது என்ன வெள்ளையா இருக்கு? இருமா நான் வர்றேன். சரசு நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு சரசு. நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. என்ன பாக்கியம், ஈரப்புறவோட பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற? ஏதாவது வேண்டிட்டியா? ஆமா அழகு, என் பிள்ளைக்கு முடியாம போச்சு. நானும் எத்தனையோ வைத்தியம் செஞ்சேன், எதுலயும் குணமாகல. அப்புறம் நம்ம கவுண்டர் கொண்டாட்டி வசந்தியக்கா சொல்லுச்சு, இந்த மரத்தடி பிள்ளையாருக்கு 100 குடம் தண்ணி ஊத்துனா அவர் மனசு குளிர்ந்தா என் பிள்ளைக்கும் குணமாயிடும் சொல்லுச்சு. அதான் நான் ஊத்திட்டு இருக்கேன். குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு 100 ஆயிடுச்சு. மெதுவாமா, எரியுமா. என்னடா பண்ணுன? ஏன்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையாருக்கு 100 கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோட குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் ஏதோ புண்ணாயிடுச்சுமா. உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏன்டா ஊத்துன? சரசு சரசு நீ தான் உயிரை விடுற. அவ உன்னை புருஷன்னு கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறாளா? என்னவா அப்படி விவரலாம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டில. அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது. மருந்து போடு. அழகு இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கு விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவ. இப்ப இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அந்யோன்யம் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டரே, சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிறது போட்டிருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல. பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டரே, என் கூட பேசுறது இல்ல, என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டரே. உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோடல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. அண்ணே வாங்கண்ணே. என்னடா சாம்பார், எப்படி இருக்கிற? வாங்க. ஏண்டா சாம்பார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? அண்ணே, நீங்க ஊருக்கு போனாலும் போனீங்க, நடக்க கூட நடந்து போச்சு. அப்படி என்னடா நடந்து போச்சு? நம்ம சரசுக்கும் அந்த கோணாங்கி போய் அழகுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடலண்ணே, வீதி விளையாண்டுருச்சு. கூழ் சாப்பிடுறவன் கூழ் தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடுறவன் வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க, அழகு கொடுத்து வைக்கவன் வடை பாயசத்தோட சாப்பிடுறான். சாப்பிடுறது சாப்பிடுறது. பிள்ளையாரப்பா, உன்னை நம்பி தான் நான் மெட்ராஸுக்கே வந்திருக்கேன். என்கிட்ட இருக்குது 50 ரூபா, வேணும்னா பாத்துக்க. இந்த பணம் தீர்றதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். நான் வர்றேன். எப்பயாவது ஊருக்கு போறதுக்குள்ள பெரிய வேலை கிடைச்சிடணும். சார், ஒரு நிமிஷம். என்ன? வயித்த பசிக்குது சார், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏதாவது காசு இருந்தா கொடுங்க சார். இந்தா 10 காசு. யோ, என்னையா பிச்சைக்காரத்தனமா 10 காசு கொடுக்கற?
ஒரு 10 ரூபாய் கூட பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல. 10 ரூபாயா? அதுக்கு வேற ஏமாந்தணும் பாரு. இந்த பாரு, இப்ப நீ 10 ரூபாய் கொடுக்கலன்னா விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுங்க? இப்ப நான் உன்னை பார்த்து அப்பா அப்பான்னு கத்துவேன். அதோ உட்காந்துருக்கு பாரு ஒரு அம்மா, அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவும். அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும். அப்புறம் அடி உத. நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த விவகாரம். எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில் அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு. ஆனா இது உனக்கு மான பிரச்சனை. நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுக்குறியா இல்ல நான் கத்தட்டுமா? ஏய், நீ கத்துறேன் கத்திக்கடா. எங்க மச்சான் போயிருந்த போ சொல்ல வஞ்சர மீனாட்ட போன வர சொல்ல வாழக்கருவாட வந்துக்கிறியா மச்சான்? நான் உன்னை என் முன்னாலையில முஞ்சி வச்சிருக்கேன். என்ன நீ எங்க மச்சான் வச்சிருக்கிற? நீ மோசமான மாதிரி என் தங்கச்சி வளர்த்தண்டா. அவளை பேப்பார்த்த விட்டு போயிட்டேடா. எங்களை பேஸ் பண்ணி தண்டா பாசமான பரவ. வேற என்ன வேணும் சார்? சூடு என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்டா. பில் எவ்வளவு வாதியாரு? 49 ரூபா 50 காசு கொடுத்துரு. இந்த பணத்தை அவனுகிட்டே கொடுத்துக்கலாம். அடியாவும் மிச்சமா இருக்கும். இதுக்கே பயந்தா எப்படி வாதியாரு? இன்னும் சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க மூல வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் தான் புருஷ லட்சணம். இப்படி கோலத்தனமா தான் மெட்ராஸ்ல வாழ்க்கையே நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும். ஆட்டோமேட்டிக்கா ஜகா வாங்கிடுவான். எப்படிமா? கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு பாக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க இது பெரிய வம்பா போச்சு. கவர்மெண்ட்லயே தேவையான அளவுக்கு சில்லறை அடிக்க மாட்டேங்கிறேன். வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க, கட் பண்ணும்போது சேர்த்து கொடுத்து. சரி சார். ஆமா, அப்படியே எனக்கு ஒரு முறுக்கு. சரிங்க. பேபி பேரடை தேட்டர் விலைக்கு வருதாமா, வாங்கிக்கலாம்னு இருக்கேன். வாங்கிங்க. அப்ப அலங்கா தேட்டர் என்ன பண்ணுவாங்க? பாப்பா. ஓ, பண்ணிட்டியா? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க. உங்களை நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சுக்கு போயிடுறியா? வெளிநாட்டுக்கு வேணாம் சார். இங்கே அக்கா மொத்தம் நல்ல வேலை வாங்கி கொடுங்களேன். ஓ, என்னையாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஒரு நிமிஷம் பாத்துறேன் சார். இறங்கு. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறக்கூடாதுன்னு சொல்றது. மாசம் வந்தாப்பா, வீட்டுல 4 கார் இருக்குது. என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கச்சி எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா. இப்ப தேர்தல் வேற வருதா? நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா. நாம நடுத்தருவில் நிக்கணும். பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க சார். நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறோம்? பிசினஸ் விஷயமா போறேயா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட ₹1,00,000 போச்சு. நீயா கொடுப்ப? எஸ்பி ஒழுங்கா கட்டுறது இல்ல. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உங்களை அடையாள டிராப் பண்ணிருமா? சார் இல்ல போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா, வீட்டுல என்னாச்சுன்னு பாருங்க. நீ பாப்பா. வந்துட்டாங்க பாரு ஏமானி பசங்க. டேய், வண்டி நிறுத்துற சார். கூப்பிடுறாரு சார். அதுவா, ₹20 கொடுத்தேன். மீட்டர் சார்ஜ் ₹7,000 ஆயிருச்சு. மீதி காசை கொடுக்கணும்னு துடிக்கிறான். நான் தான் எந்த ஆட்டோக்காரர்கிட்டயுமே மீறி வாங்குறது இல்லையே. நமது ராயல் ஃபேமிலி ஆச்சாமா. நீ போமா, பரவாயில்ல. மீதி காசை நீயே வச்சுக்க. சார், தினமும் உங்களை மாதிரி ஒரு சவாரி எனக்கு கிடைச்சா ஒரு ஆட்டோ வாங்கிடுவேன். இன்னொரு ஆட்டோ வாங்குறியா, இருக்கிற ஆட்டோ வைக்கிறியா, நான் முடிவு பண்ணுவேன். சார், டாக்ஸி வாங்கலாம்ப்பா. நிறுத்து. ஹலோ அங்கமுத்து, என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல, தங்கமுத்து. தங்கமுத்துன்னு தான் கூப்பிட்டேன். மாதிரி கேட்டுச்சா? ஆமா, அப்பா அம்மா ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். சாவகாசமா பேசும். ₹100. இதுக்கு தய சொன்ன அப்பவே சில்லற மாத்தி வைக்கலாம். கேட்டையா? உனக்கு ஏதாவது செலவு பண்ண வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன். மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும்னு கேட்டு தரேன். ஆண்டோ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு ₹10 கொடுத்து ஆட்டோ கட் பண்ணிரு. சிஸ்டர், ஒரு டின் ஹார்லிக்ஸ் எடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3வது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கு இல்ல. உன்னை பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. சார், போட்டா ரெடியா? ரெடி.
கவுண்டர யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆணழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா, ₹1 நோட்ல உலகமே தெரியுது. என்ன இடிச்சவாயன்னு நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. பத்த வச்சாயா? இல்ல, நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். பயாங்க இல்லையா? ஏயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம். நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா? எதை பாக்க வேட்டி? நான் வேட்டிதான். என்ன அது பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு. உருப்படி எதத்தைய சாதிச்சிருக்க? ஏய், சாதனைய பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ் முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவ கட்டி வச்சிருக்கேன்டி. ஐயா, இதெல்லாம் ஓடல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏதுடி இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க. நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறியா? சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா? நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குழந்தைகளுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடார. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் உங்கிற மாதிரிதான். என்னை விட அறிவுலையும் அந்தஸ்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்னை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிகிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது? மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரேம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா?